போதி தர்மரை பற்றி நமக்கு இந்த ஒரு படம் வரலன்னா தெரியாது, ஏழாம் அறிவுன்னு ஒரு படம் வரலன்னா தெரியாது. இப்படி நம்மளோட வரலாறு, நம்மளோட மருத்துவம் எல்லாமே அழிஞ்சிக்கிட்டே வருது. எல்லோரும் அவனவன் தாய்மொழியில் பேசும்போது உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி நமது மொழி தமிழ் மொழி. அப்படி இந்த உலகத்துக்கே மொழியை கொடுத்து பண்பாட்டை கொடுத்து நல்ல மருத்துவத்தை கொடுத்ததே நம்ம தான். இப்போ ஆனந்த் ஐயா சொன்ன மாதிரி சாவ்லின் டெம்பிள், போதி தர்மரை பற்றி நமக்கு இந்த ஒரு படம் வரலன்னா தெரியாது, ஏழாம் அறிவுன்னு ஒரு படம் வரலன்னா தெரியாது. இப்படி நம்மளோட வரலாறு, நம்மளோட மருத்துவம் எல்லாமே அழிஞ்சிக்கிட்டே வருது. இந்த விஷயங்களை நம்ம மீட்டெடுக்கணும், நம்ம அடுத்த தலைமுறை கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு பெரிய நோக்கத்தில் தான் அவளுங்க வந்து படிக்க வைக்கணும்னு கூப்பிட்டு வந்தது. ஸோ இது வளரணும், நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா ஒரு 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 இனத்தை அழிக்கணும்னா பெருசாக வந்து அவங்கள ஒவ்வொரு குழந்தையாக பிடிச்சி கொள்ளணும்லாம் கிடையாது. அவங்களோட மொழியை, பண்பாட்டை, மருத்துவத்தை இதை அழிச்சிட்டாலே போதும், அந்த ஒட்டுமொத்த இனமும் அழிஞ்சு போயிடும். இப்போ ஏற்கனவே நிறையா அழிஞ்சு போச்சு. இப்போ ஒரு புதுசாக ஒரு உத்வேகத்தோடு நம்ம தமிழ் மொழி வந்து மீண்டு வருது. அது மீண்டு வரணும். அதுக்கு நம்ம ஆனந்தையாவோட கனவு வந்து நல்ல முறையில் பழிக்கணும் அப்படிங்கிறத